அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம் ஆய்புவான். முக்கியமான ஒரு வீடியோ, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், கவலைக்குரிய விஷயம். இதை பற்றி யாரும் எங்களோட சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் வீடியோ போடுறவங்க யாரும் பேசுகிறதும் இல்லை. அவங்களோட வீடியோக்களை, அவங்களோட ஜோக்ஸ் ஆகிக்கட்டும், அவங்களோட பாட்டுகள் ஆகிக்கட்டும், அவங்களோட சாப்பாடு கடைக்கு விசிட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோக்களை போடுவாங்க. ஆனால் முக்கியமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி போடுறாங்க இல்லை. இனி என்ன செய்ய இதுக்கு பிறகு போடுவாங்க என் நண்பர்கள். இனி அது என்ன விஷயம் சொன்னால், நேற்று பார்த்த செய்தி கண்டி மாவட்டத்தில் ஆகின்னு நினைக்கிறேன். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகின ஒருத்தர், ட்ரக் அடிக்ட் ஆகின ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால், அவர்கிட்ட கிட்னியை விற்றிக்கிறார் 11 லட்சத்துக்கு. விற்று அந்த சல்லியையும் ஃபுல்லாகவே பானியாக்கிட்டார். அதுக்கு பின்னால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவரோட ஒய்ஃபை இனத்தோரோடு இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிறார். இனி ஏழாத மட்டும் அந்த ஒய்ஃப் என்ன செஞ்சுக்கிறார், அவள் சூசைட் பண்ணிக்கொள்றதுக்கு முடிவு பண்ணி, சூசைட் பண்ணுற டைமில் தான் அவள் காப்பாற்றி எடுத்து போலீஸுக்கு கொடுத்த பிறகு போலீஸால் தான் விசாரணை பண்ணினா விளங்குது. இப்படி நடந்துக்கன்னு சொல்லி இனி அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை எங்களோட நாட்டில் இந்த ட்ரக்ஸால். இனி இது மிச்சம் பேசுகிறதும் இல்லை. இனி இதை பேசித்தான் ஆகணும். இது எந்த சமுதாயம் என்று இல்லை, அவர் எந்த சமுதாயம் ஆகிக்கட்டும், அவர் முஸ்லீம் ஆகிக்கட்டும், சிங்களவர் ஆகிக்கட்டும், கிறிஸ்டியன் ஆகிக்கட்டும், தமிழர் ஆகிக்கட்டும், இந்து, எதுவும் பிரச்சனை இல்லை. எங்கள்ட நாடு பாதிக்கப்படுது இந்த மாதிரியான ட்ரக்ஸ்கள், இந்த மாதிரி விஷயங்கள். இனி இதுக்கு எல்லாருமா சேர்ந்து தான் ஒரு அவேர்னஸ்ன்னு கொண்டாடணும். இது ஒரு சாராருக்கு பாரம் கொடுக்கலாம். இது அரசாங்கம் இதுக்குண்டான சட்டத்திட்டங்களை கொண்டாந்து அவங்க இப்படியாப்பட்ட விஷயங்களை நாட்டுக்கு வராமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அவங்க. அப்படி இருந்தாலும் சமுதாயம் என்ற ரீதியில் நாங்கள் சமூகம் என்ற வகையில் நாங்களும் இதுக்கு ஒரு எங்களால் ஏழுமான அவேர்னஸ் கொடுக்கணும். இனி அந்த வகையில் கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறோம். கொஞ்சம் எல்லோரும் இந்த விஷயம் பற்றி கொஞ்சம் பேசுங்க. இது பள்ளியில் உள்ளவங்க தான், நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் செய்யணும், ஊரில் உள்ளவங்க தான் செய்யணும், அரசியல்வாதி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. இந்த பொறுப்பு எல்லாத்துக்கும் வரணும். உங்களோட குடும்பத்தில் யார் சரி பிள்ளைன்னு இதே மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகினா தான் உங்களுக்கு அந்த வருத்தம் விளங்கு. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். இதுக்கு பாதிக்கப்பட்டவங்க இருந்துன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் என்ன செய்கிறது என்ற வகையில் கொஞ்சம் நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்கு வாங்க, ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணுங்கள். என் அடுத்த வீடியோவில் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகினவங்க எப்படி அந்த ட்ரக்லேருந்து அவங்க மீண்டு வாரதுன்றது, மீண்டு வாரத்துக்குண்டான என்ன செய்யணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். கொழும்பில் ஒரு டாக்டர் ஒன்று இருக்கிறார் மாஷாலான்னு சொல்லி, அவர் நிறைய சோஷியல் விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய டாக்டர் தான். அவர்கிட்ட வேலை என்னென்னா, இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிக்கிற பிள்ளைகளை அதுலேருந்து காப்பாற்றுறது, அவர் மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுறது. இனி அந்த மாதிரி டாக்டர்